நீதிமொழிகள் 25:25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று ஞானி உரைக்கின்றார். இன்று உலகமே ஒரு சிறிய கையளவுள்ள செல்போனுக்குள் அடக்கமாகிவிட்டது. ஞானி தூர தேசம் என்று உரைப்பது நாம் அறிந்துள்ள உலக தேசங்களோ நாடுகளோ அல்ல, அது நாம் அறியாத பரம தேசமே. உலகில் மக்கள் பலவித வேதனைகள், வியாதிகள், தேவைகள், நெருக்கங்களினால் விடாய்த்து அல்லது இளைத்து போன நிலைமையில் உள்ளனர். ஆகவே இவ்வித மக்களாகிய நமக்கு நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கும் நற்செய்தி ஒன்று பரம தேசத்திலிருந்து வந்துள்ளது. அந்த நற்செய்தி குறித்தே லூக்கா 2:10-11 வசனங்கள் கூறுகின்றன. அது எல்லா ஜனத்திற்குமான நற்செய்தி. தேசங்கள் கடந்து, ஜாதிகள் கடந்து, இவைகள் அனைத்தையும் கடந்து அனைத்து மக்களையும் அரவணைத்து நிற்கின்ற நற்செய்தி. அது பெத்லெகேம் ஊரில் அன்று பிறந்து வந்த கிறிஸ்துவே, நம் தாகம் தீர்க்கும் நற்செய்தியாகிய கிறிஸ்து எனும் இரட்சகரே. பிரிய சகோதரரே, எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடம் சேருங்கள். விடாய்த்திருக்கும் உங்கள் ஆத்துமா சந்தோஷம் அடையும்.